தரித்தோனாய் வந்தார். தாவீதோ கவனையும் கற்களையும் கையிலேந்தி இஸ்ரவேலின் படைக்காக சென்றார். கோலியாத் பெலிஸ்தன் வாளோடும் ஈட்டியோடும் கேடயம் தரித்தோனாய் வந்தார். தாவீதோ கவனையும் கற்களையும் கையிலேந்தி இஸ்ரவேலின் படைக்காக சென்றார். இஸ்ரவேலின் தேவனின் படையது, சேனைகளின் கர்த்தரின் யுத்தம் அது. தேவ மக்கள் ஜெயித்தனர், எதிரிகள் முறிந்தனர். தேவ மக்கள் ஜெயித்தனர், எதிரிகள் முறிந்தனர். சேனைகளின் கர்த்தர் தேவன் நம்முடன் இருக்கின்றார். சேனைகளின் கர்த்தர் இயேசு நம் முன்னே செல்கின்றார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்ல மீட்பர். சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, சேனைகளின் கர்த்தரே நம் தேவன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்ல மீட்பர். சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, சேனைகளின் கர்த்தரே நம் தேவன். தீங்கு நாளில் அந்தகார லோகாதிபதிகளோடு துரைத்தனம் அதிகாரத்தோடு வானலோக பொல்லாத தம்பாவிகளின் சேனையோடு உலோகத்தில் போராட்டங்கள் உண்டு. தீங்கு நாளில் அந்தகார லோகாதிபதிகளோடும் துரைத்தனம் அதிகாரத்தோடும் வானலோக பொல்லாத தம்பாவிகளின் சேனையோடு உலோகத்தில் போராட்டங்கள் உண்டு. உலகத்தில் இருக்கும் சாத்தானிலோ உன்னில் வாழும் தேவன் பெரியவர். சாத்தானிங்கள் காலின் கீழே வெற்றி கொடி ஏறுமேலே. சாத்தானிங்கள் காலின் கீழே வெற்றி கொடி ஏறுமேலே. சேனைகளின் கர்த்தர் தேவன் நம்முடன் இருக்கின்றார். சேனைகளின் கர்த்தர் இயேசு நம் முன்னே செல்கின்றார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்ல மீட்பர். சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, சேனைகளின் கர்த்தரே நம் தேவன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்ல மீட்பர். சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, சேனைகளின் கர்த்தரே நம் தேவன். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். தூயர் மத்தியில் உலாவுகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பாவியாகி எங்கள் மேல் கிருபையாய் இறங்குகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றுக்கு இன்றைக்கு என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா நாமத்திற்கு மேலான நாமுடையவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மேல் என்றும் அழி அன்பு செலுத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள் கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ராஜாதி ராஜாவை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும்
உள்ளது. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தருடைய நாமங்களுடைய மகத்துவங்களை சொல்லி அவரை துதித்துக் கொண்டிருங்கள். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya 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 ஹalleluya. இம்மட்டுமாய் உதவின எபினேசரே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya 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 ஹalleluya. இம்மானுவேலவரே, எங்களோடு இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவரே உமக்கு சோத்திரமையா, உமக்கு சோத்திரமையா, உமக்கு சோத்திரமையா. ஆபிரகாமின் தேவனே உமக்கு சோத்திரம், ஈசாக்கின் பயபக்திக்குரியவரே உமக்கு சோத்திரம், யாக்கோபின் வல்லவரே உமக்கு சோத்திரமையா, உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒருவரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். கர்த்தர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்திருக்கிறார். ஒருவருக்கும் ஒரு நன்மை செய்யவில்லை என்று ஒரு நாளும் ஒரு பொழுதும் சொல்ல முடியாது. கர்த்தர் எல்லோருடைய வாழ்க்கையிலே அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவரும் கிருபை மிகுந்த தேவனமாய் இருக்கிறார். ஹalleluya. ஏன் நாம் இந்த நேரத்தில் நாம் ஜீவனோடு அவருடைய சமூகத்தில் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அது அவருடைய கிருபையாய் இருக்கிறது. நாம் இதுவரை நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய கிருபையாய் இருக்கிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவருடைய கிருபைக்கு இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவை காலை தோறும் புதியவைகளாய் இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹalleluya ஹalleluya. உன் வாயை விரிவாய் தர அதை நன்மையால் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். நம்ம எத்தனை பிரச்சனைகளின் மத்தியிலும், போராட்டங்களின் மத்தியிலும், கண்ணீர்கள் மத்தியிலும், கவலைகள் மத்தியிலும் கடந்து வந்தாலும் இந்த நேரத்தில் நம் வாய்களை விரிவாய் திறந்து நம் உள்ளத்தின் அடி ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது கர்த்தர் இந்த இடத்தில் கடந்து வருகிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கடந்து வருகின்ற பொழுது நம்முடைய பிரச்சனை எல்லாம் மாற்றப்படவும், அவரை துதிக்க துதிக்க நமக்கு கிருபை பெருகுகிறதா இருக்கிறது. அவரை ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க அவருக்கு நமக்கு விடுதலை உண்டாகுகிறதா இருக்கிறது. ஹalleluya ஹalleluya. அவர் வானாதி வானங்களுக்கு மேலாக உயர்ந்த தேவனாயிருந்தும் தாழ்வில் இருக்கிற நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாயிருக்கிறார். அவருடைய சமூகத்திலே பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் பல கோடி தூதர்கள் அவரை துதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நம்முடைய துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுவதற்கு அவர் பிரியமாய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. அவர் இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அவரை துதிக்கின்ற பொழுது அவர் நம்முடைய துதிகளில் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya. வேதவசனம் சொல்லுகிறது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஹalleluya. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹalleluya. அவர் நல்லவர் மாத்திரமல்ல, அவர் நம்முடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை செய்வதற்கு வல்லமையுடையவருமாய் இருக்கிறார். ஹalleluya. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறார். அவர் சர்வ லோகத்தின் அதிபதியாயிருக்கிறார். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya. நாம் ஒரு பாடலை பாடுவோமா? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்ற பாடலை.
தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், மன்னன் இயேசுநாதனுக்கு வான்முடி சூட்டுங்கள். உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், மன்னன் இயேசுநாதருக்கு வான்முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜன் இயேசு, இயேசு மகாராஜன், அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகா மாட்சிமை விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவுக்கு அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவுக்கு அல்லேலூயாவே. நாலா தேசத்துள்ளோரை நடந்து வாருங்கள், மேலோகநாதருக்கு மெய்முடி சூட்டுங்கள். நாலா தேசத்துள்ளோரை நடந்து வாருங்கள், மேலோகநாதருக்கு மெய்முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜன் இயேசு, இயேசு மகாராஜன், அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகா மாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவுக்கு அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவுக்கு அல்லேலூயாவே. இயேசு என்னும் நாமத்தையே எல்லாரும் பாடுங்கள், ராஜாதி ராஜனுக்கு நன்முடி சூட்டுங்கள். இயேசு என்னும் நாமத்தையே எல்லாரும் பாடுங்கள், ராஜாதி ராஜனுக்கு நன்முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜன் இயேசு, இயேசு மகாராஜன், அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகா மாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவுக்கு அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவுக்கு அல்லேலூயாவே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களோடு கூட இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் பாராட்டின அளவில்லா கிருபைகளுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் என்று சொல்லி நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு அதனுடைய பகுதி 5 நாம் தியானிக்க இருக்கிறோம். பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் பகுதி 5 நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க இருப்பது இன்னும் பள்ளத்தாக்கு. இன்னும் பள்ளத்தாக்கு நரகத்தை குறித்து எச்சரிக்கும் இடமாய் இது காணப்படுகிறது. ஆதாரமான வசனம் 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 23:10. ஒருவனும் மோலேகுக்கென்று தன் குமாரனை ஆகிலும் தன் குமாரத்தி ஆகிலும் தீக்கடக்க பண்ணாதபடிக்கு இன்னும் புத்திரரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற தோப்பேத் என்னும் ஸ்தலத்தையும் அவன் தீட்டாக்கி. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேவ ஆவியானவர் இந்த வேத வசனங்கள் மூலமாய் இந்த காலவேளையில் நம்மோடு கூட இடைபடும்படிக்காக நம்ம எல்லோரும் ஒருமித்து நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படிக்காய் இந்த காலவேளையில் நாங்கள் சபையாய் அமர்ந்திருக்கிறோம். லீதியாளின் இருதயத்தை திறந்தருளின தேவன் இந்த காலவேளையில் எங்களுடைய எல்லா விதமான பார சுமையிலும் அகன்று ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதற்கான ஒரு உணர்வுள்ள இருதயத்தினால், உணர்வுள்ள அபிஷேகத்தினால் தேவ ஆவியானவர் இந்த காலவேளையில் நீர் ஆளுகை செய்யும்படிக்காய் கூட ஜெபிக்கிறோம். எல்லோருடைய சிந்தைகளையும் கர்த்தர் நீர் ஒருமுகப்படுத்தி
கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அடியா நல்ல ஆண்டவரே, நீர் பேசுவீராக. சிறுகவும் நீர் பெருகவும் உடைய நாமம் உயர்த்தப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தராகிய இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னும் பள்ளத்தாக்கு, நரகத்தை குறித்து எச்சரிக்கக்கூடிய இடம் என்கிறதான தலைப்பில் இன்றைக்கு நாம் தியானிப்பதற்கு முன்பதாக சங்கீதம் 84 6வது வசனம்தான் இதற்கு மூல வசனமாய் நாம் எடுத்துக்கொண்டு தியானித்து வருகிறோம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து என்று சொல்லி அதன் கீழாக என்னென்ன தியானித்தோம் என்பதை ஒரு முறை நாம் பார்த்துவிட்டு அதற்கு பின்பு நாம் மற்றதை தியானிக்க தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. பகுதி 1 5 பள்ளத்தாக்குகளை குறித்து நாம் தியானித்தோம். அழுகையின் பள்ளத்தாக்கு, பக்கான், மனிதன் கர்த்தரோடு பேசும் இடம். 2 கேபார் பள்ளத்தாக்கு, கர்த்தர் மனிதனோடு பேசும் இடம், கர்த்தர் தம்முடைய மகிமையை காண்பிக்கும் இடம். 3 ஆமோன் கோகின் பள்ளத்தாக்கு, பரிசுத்தமாக்கப்படும் இடம். 4 யோசேபாத்தின் பள்ளத்தாக்கு, கர்த்தர் நியாயம் தீர்க்கும் இடம். 5 ஒலிவமலையின் பள்ளத்தாக்கு, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கும் இடம். 6 சாவே பள்ளத்தாக்கு, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும் இடம். 7 எஸ்கோல் பள்ளத்தாக்கு, கனிகள் நிறைந்த இடம். 8 உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு, சபை உயிர்ப்பிக்கப்படக்கூடிய இடம் என்று சொல்லி கடந்த நாட்களில் 4 பகுதிகளாக இவ்வளவு காரியங்களை தியானிக்க தேவ ஆவியானவர் கிருபை செய்திருக்கிறார். அதன் ஊடாக அநேகருடைய வாழ்வில மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறதை கண்டு கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 9வது உபத்தலைப்பு இன்னும் பள்ளத்தாக்கு, நரகத்தை குறித்து எச்சரிக்கும் இடம். இந்த இன்னும் பள்ளத்தாக்கை குறித்து வேதத்தில் அநேக இடங்களிலே நாம் வாசிக்க முடியும். இந்த இன்னும் பள்ளத்தாக்கு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 700 ஆண்டுகளுக்கு முன்பதாய் தி பென் ஹின்னோம் என்று சொல்லி ஆங்கிலத்தில் அழைக்கப்பட்டது. கிரேக்கத்தில் ஹின்னோம், அதுதான் இன்னோமின் மகனின் பள்ளத்தாக்கு என்று சொல்லி கிரேக்கத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இன்னோம் பள்ளத்தாக்கை ஹென்னா என்று சொல்லி கிறிஸ்து பிறந்த 1ஆம் நூற்றாண்டில அரேமிய மொழியில பயன்படுத்தப்பட்டது ஹென்னா. அப்ப இந்த ஹென்னா என்கிற பதம் ஆங்கிலத்தில் ஹெல் என்று சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தமிழில் நரகம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ஆக இன்னும் பள்ளத்தாக்கு நரகத்தை குறித்து எச்சரிக்கக்கூடிய ஒரு இடமாக இது காணப்படுகிறது. இதை குறித்ததான வேதாகமத்தின் வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 8 உபத்தலைப்புகள் உண்டு. அவைகளை நான் சுட்டி காண்பித்து பின்பு காரியத்தின் கடைத்தொகைக்கு நாம் போவோம். இன்னும் பள்ளத்தாக்கு என்பது முதலாவதாக யோசுவா 15:8 மேலே குறிப்பிட்டிருக்கிற வசனங்கள் எல்லாம் அதை நீங்கள் குறித்து கொள்ளலாம், அல்லது உங்களுக்கு குரூப்பில் அனுப்பப்படுகிற பொழுது அதை நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். யோசுவா 15:8 வாசிக்கிற பொழுது இன்னும் பள்ளத்தாக்கு என்கிறதான இடம் யூதா பென்யமின் கோத்திரங்களின் எல்லையாய் காணப்பட்டது. யூதா பென்யமின் கோத்திரங்களின் எல்லையாக இந்த இன்னும் பள்ளத்தாக்கு காணப்பட்டது. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு இடத்தை கொடுத்த பொழுது, அவர்கள் பங்கிட்ட பொழுது இந்த 2 கோத்திரத்தாருக்கும் அந்த இடம் உரியதாகவும் அதனுடைய எல்லை நியமிக்கப்பட்டதை குறித்து யோசுவாவிலே வாசிக்கிறோம். பின்பு எருசலேம் தகர்க்கப்பட்ட பொழுது, மீண்டும் நெகேமியா எஸ்ரா காலங்களில் அது மீண்டும் கட்டி எழுப்பப்பட்ட பொழுது யூதா கோத்திரத்திற்கு சேராகின் புத்திரருக்கு இந்த இன்னும் பள்ளத்தாக்கு
குடியிருப்பு பகுதியாக கொடுக்கப்பட்டது. பள்ளத்தாக்கு என்பது மிக உயரமான அல்லது ஆழமான நீர்வீழ்ச்சியாகவும் அதிலிருந்து 2 மலைகளுக்கு நடுவே ஓடி வரக்கூடியதாகவும் அது பூமியிலே பாய்கிற பொழுது ஆற்று பள்ளத்தாக்கு என்றும் சமவெளி என்றும் அந்த ஆற்று பள்ளத்தாக்கிலிருந்து கிளைகளாய் பிரிந்து போவது கணவாய் பள்ளத்தாக்கு. அப்படியாய் இந்த பள்ளத்தாக்கு உச்சியில இருந்து தாழ வந்த பொழுது அதன் நிலப்பரப்பில குடியிருப்பை ஏற்படுத்தி கொண்டார்கள். இதை குறித்து நெகேமியாவிலே வாசிக்கிறோம். இரண்டாவது வேதாகமம் நமக்கு சுட்டி காண்பிக்கக்கூடிய காரியம் 2 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வரை வாசிக்கிற பொழுது ஆகாஸ் ராஜா கர்த்தருக்கு அருவருப்பானதை செய்த இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆகாஸ் ராஜா தெற்கு தேசம் வடக்கு தேசம் என்று பிரிக்கப்பட்ட பொழுது தெற்கு தேசத்தின் ராஜாவாக ஆகாஸ் காணப்பட்டார். இவர் தம்முடைய 20வது வயதில் அவர் பதவிக்கு வந்தார். அவர் 16 வருடங்கள் அரசாட்சி செய்தார். இவருடைய காலத்தில் இந்த பள்ளத்தாக்கை புதுப்பித்து இந்த பள்ளத்தாக்கை ஆழமாக்கி இந்த பள்ளத்தாக்கில நெருப்பு குழிகளை உண்டு பண்ணி அவைகளிலிருந்து நெருப்பு மூட்டி தோபேத் என்கிற உயரமான இடத்தை உருவாக்கி அதன் மீது மோளேகை அமர்த்தி வைத்து அதற்கு தொழுகை நடத்த ஆரம்பித்தார்கள். கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஜனம், கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், கர்த்தருடைய உபதேசத்தை பெற்ற ஜனம் இப்பொழுது பள்ளத்தாக்கிலே கர்த்தரை மறந்து அந்த பள்ளத்தாக்கை தங்களுக்கென்று மாற்றிக்கொண்டு அந்த இடத்துல அவர்கள் கானானிய வழிபாட்டிற்கு இடம் கொடுத்தார்கள். ஏற்கனவே இஸ்ரவேல் மக்கள் அதை சுதந்தரிப்பதற்கு முன்பதாய் அங்கே வாழ்ந்த கானானியர்கள் மோளேகுக்கு என்று பலிபீடத்தை கட்டி அந்த இடத்துல தெய்வத்தை தொழுது கொண்டார்கள். யோசுவாவுடைய நாட்களில் எல்லோரையும் அழித்து போடும்படிக்கு கட்டளை கொடுத்த பொழுது யோசுவா சிலரை விட்டு வைத்த அந்த ஜனங்கள் தான் இந்த வழிபாட்டிற்கு நடத்தினார்கள். அவர்களோடு கூட இணைந்து இவர்களும் சீர்கெட்டு போனார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்ப இவங்க என்ன செய்தாங்க? 3வது வசனம், அவன் இன்னோமின் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தூபம் காட்டி, கர்த்தருடைய ஆலயத்தில் தூபம் காட்டுவதை விட்டுவிட்டு இன்னும் பள்ளத்தாக்கில அங்கே பாகாலுக்கு அந்த மோளேகுக்கு அவர்கள் தூபம் காட்ட ஆரம்பித்தார்கள். அதற்கு அப்புறம் கானானிய ஜாதிகளை கர்த்தர் துரத்த சொன்னார். அந்த ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படி அவர்கள் செய்தார்கள். அதற்கு பின்பு ராஜா தங்களுடைய பிள்ளைகளை அக்கினியிலே நடக்க செய்து அந்த தெய்வத்திற்கு கொடுத்து பலியிட்டார்கள். இது கர்த்தரின் பார்வைக்கு அருவருப்பாய் காணப்பட்டது என்று சொல்லி வசனம் சொல்கிறது. இன்றைக்கு சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நாமும் இப்படிப்பட்ட பல பின்னணியத்திலிருந்து நாம் வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட பின்னணியத்திலிருந்து வந்தவர்களுடைய உள்ளத்தில் முழுமையாய் இந்த அருவருப்பு வெளியேற்றப்பட வேண்டும் என்பதைத்தான் வேத வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அந்நிய தெய்வத்திற்கு தூபம் காட்டுவதும் அதனுடைய அருவருப்புகளின்படி நடப்பதும் சபையிலிருந்து கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலிருந்து சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அதற்கு அடுத்ததாக நாம் இதே வசனத்தை ஏசாயா 30:33 என வாசிக்கிறோம். ராஜா அதை ஆழமாக்கி நெருப்பு குழிகளை ஏற்படுத்தி உயர்ந்த மேடையை ஏற்படுத்தினான் என்று சொல்லி அங்கே ஆகாஸ் ராஜாவை குறித்தும் மனாசே ராஜாவை குறித்தும் பின்பு இஸ்ரவேலர்கள் அங்கே அசரிய ராஜாவினிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் என்பதை குறித்தும் அந்த ஏசாயாவின் வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. 3வது 2 நாளாகமும் 33:6 வாசிக்கிற பொழுது மனாசே ராஜா கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்தான். இந்த பள்ளத்தாக்கில பொல்லாப்பானதை செய்தான். என்ன பொல்லாப்பு செய்தான்? இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கில தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பிள்ளை சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தார். இது மனாசே ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த ராஜா 12 வயதில் அரசனானார். 55 ஆண்டுகள் தெற்கு ராஜ்யத்தை ஆண்டார். இவருடைய முற்கால
தகப்பன் அல்லது அவளுடைய பிதாக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய எசேக்கியா இந்த இன்னும் பள்ளத்தாக்கில் காணப்பட்ட எல்லா விக்கிரகங்களையும் அழித்து தேசத்தை சீர்படுத்தினார். ஆனால் அவருடைய வழியில வந்த மனாசேயோ மீண்டும் அதை புதுப்பித்து பாகாலுக்கென்றும் மோலேகுக்கென்றும் பலிபீடத்தை கட்டி அக்கினி ஆஸ்திரங்களை அங்கே செய்து அந்த இடத்துல தீ மிதிக்க பண்ணி அந்த இடத்துல அஞ்சனம் பார்த்து அந்த இடத்துல பிள்ளி சூனியங்களை பார்த்து அந்த இடத்துல நாளும் கிழமையும் பார்த்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இதை ஏன் எங்க கிட்ட சொல்றீங்க? கடந்த முறை ஒரு பள்ளத்தாக்கை குறித்து நான் பேசின காரியங்களை பனையூர் திருச்சபையில் நான் பகிர்ந்து கொண்டேன். அப்போ பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தின விதத்தில் நான் சொன்னேன், இங்கே இருக்கக்கூடிய திருச்சபையாரும் கூட கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்களும் கூட இன்றைக்கு குறி சொல்லக்கூடிய இடத்திற்கும் பிள்ளி சூனியத்திற்கும் மாந்திரிகத்துக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தினபடியினால சொன்னேன். ஆராதனை முடிந்த பின்பு ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, நான் நேத்து தான் என் வீட்டில் சொன்னேன், வீட்டில் இருக்கிற போராட்டம் வாயில நீ தீர்க்கதரிசி இந்த குறி சொல்றவங்க கிட்ட போ, ஏன் இன்னும் ஜபன் உட்கார்ந்து இருக்கிறேன்னு நேத்து தான் சொன்னேன், இன்னைக்கு என்ன மன்னிச்சிருங்க பிரதர்னு சொல்லி போன மாசம் 2வது வார ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள். ஏன் சொல்றேன்னு சொன்னா, நாம் கிறிஸ்தவர்கள் தான், நமக்கு துன்பங்கள் உபத்திரவங்கள் பெருகுகிற பொழுது இதற்கு விடிவு உண்டாவதற்கு எங்கேயாகிலும் போகலாமா? யாராச்சும் குறி சொல்ல மாட்டாங்களா? யாராச்சும் நமக்கு மை தடவி, அஞ்சனம் என்பது என்ன, மை தடவி பார்க்க மாட்டாங்களா? நிமித்தம் என்பது என்ன, சகுனம், எதிர்காலத்தை குறித்து சொல்ல மாட்டாங்களா? என்னுடைய நாட்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி சொல்ல மாட்டாங்களா? அல்லது எனக்கு எதிரடியாய் செயல்படுகிறவர்களுக்கு நான் பிள்ளை சூனியமோ மந்திரத்தின் மூலமோ ஏதாகிலும் ஒரு பதில் கிடைக்காதா? இது எல்லாம் அழிக்கப்பட்டு போம். கர்த்தருடைய வசனம் உயிர்ப்பிக்க கூடியதாய் இருக்கிறது. அப்ப இன்றைக்கு தேவனுடைய ஜனமாகிய நமக்குள் பிசாசு சபைக்குள்ளும் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் பக்க வழியாய் பிரவேசித்து தேவனுடைய வார்த்தைகளை வாசிப்பதை விட்டுவிட்டு, உபவாசிப்பதை விட்டுவிட்டு, ஜெபிப்பதை விட்டுவிட்டு வேற எங்கேயாகிலும் போய் தலையை கொடுத்தா மைத்தடவி நமக்கு ஏதாகிலும் சொல்லுவாங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து வெளியே வரும்படிக்கு அழைப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த ஜீவியம் நம்மிடத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். மனாசே கர்த்தருடைய வார்த்தையினால் போதிக்கப்பட்டவன், கர்த்தருக்குள் வளர்ந்தவன். கால போக்கில அவனோடு கூட இருந்த பிரபுக்கள் அவனை சரியாய் வழிநடத்தாத பொழுது அவன் விக்கிரகங்களின் பிறகே புறப்பட்டு போனான். இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட காலங்களில் இருந்த ரட்சிப்பின் அனுபவம் எங்கே இன்றைக்கு காணப்படுகிறது? கர்த்தர் மேல கொண்டிருந்த பக்தி வைராக்கியம் எங்கே காணப்படுகிறது? கர்த்தர் மீது இருந்த ஆதி அன்பு எங்கே காணப்படுகிறது? ஒரு நாளில ஒருத்தர் பிரச்சனை சொல்லுகிற பொழுது கூடி ஜெபித்த ஜபங்கள் இன்றைக்கு எங்கே? அதே நேரத்தில் வேற எங்கே ஆகிலும் போகலாம் என்று வழிநடத்துகிற பொழுது அவங்க பிறகாலே ஓடிக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நாள் பார்ப்பது, நம்முடைய வாழ்க்கையில சகுனம் பார்ப்பது, நம்முடைய வாழ்க்கையில தீமிதிக்கிற இடத்திற்கு போவது எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும் என்பது தான் இந்த இன்னும் பள்ளத்தாக்கு நமக்கு கற்பிக்கிறது. 4வது படுகொலை பள்ளத்தாக்கு. எரேமியா 32:35 இந்த ஆகாஸ் இந்த மனாசேவின் காலங்களில் எரேமியா தீர்க்கதரிசி, எசேக்கியேல் தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்து வந்தார்கள். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பொழுது இவர்களுடைய காரியங்களை குறித்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பள்ளத்தாக்கு படுகொலை பள்ளத்தாக்கு என்று சொல்லி எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். என்ன அவர் சொல்லுகிறார்? அவர்கள் மோலேகுக்கு என்று வாசிக்கலாம், வாசிங்க எரேமியா 32:35. தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணும்படி இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கில் இருக்கிற பாகாலின் மேடைகளை கட்டினார்கள். யூதாவை பாவம் செய்ய பண்ணுவதற்கு அவர்கள் இந்த அருவருப்பான காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இன்னும் பள்ளத்தாக்கில் கூடியிருக்கிற ஆகாசின் ராஜாவின் கூட்டமே,
மனாசே ராஜாவின் கூட்டமே, ஆண்டவர் யூதாவிற்கு இப்படி செய்ய வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுத்ததும் இல்லை, என் மனதில் இப்படி போனதும் இல்லை, நீங்க ஏன் இப்படி செய்யறீங்க என்று சொல்லி கேட்கிறார். படுகொலை பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுவதற்கு காரணம், தங்களுடைய சிறு குழந்தைகளை தங்களுடைய மனதை கடினப்படுத்தி கொண்டு அங்கே நரபலி செலுத்தினார்கள். தேவன் சொல்லாத ஒன்றை ராஜாக்கள் செய்தார்கள். அதற்கு ஆசாரியர்கள் உடன்பட்டு போனார்கள், பிரபுக்கள் உடன்பட்டு போனார்கள். ஆகவே கர்த்தர் அங்கே கோபம் கொண்டு தீர்க்கதரிசிகளை எழுப்பி யூதாவிற்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். இது உங்களுடைய காலத்துல நரபலி செலுத்தக்கூடிய படுகொலை பள்ளத்தாக்கு. இன்னும் காலங்கள் செல்லுகிற பொழுது அந்த பள்ளத்தாக்கில் நீங்களே சாவீர்கள் என்று சொல்லி அடுத்த பகுதியில் நான் வாசிக்கிற பொழுது அறிந்து கொள்ளுகிறோம். ஆக இன்றைக்கு சபையானது, இன்றைக்கும் இந்த நரபலி இன்றைக்கும் நம்முடைய தேசத்திலும் தமிழ்நாட்டிலேயும் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். சபை மீது விழுந்திருக்கிற உத்தரவாதம் இதுதான். இன்னும் பள்ளத்தாக்கின் அனுபவங்களிலிருந்து இந்திய தேசம் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காய் திறப்பின் வாசலில் நிற்கக்கூடிய ஒரு கூட்டத்தை கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த கூட்டம் நீங்களும் நானுமாயிருக்க வேண்டும் என்று தேவ ஆவியானவர் அவர் விரும்புகிறார். ஐந்தாவது, இன்னும் பள்ளத்தாக்கு யோசியா ராஜா விக்கிரகங்களை அழித்தல். அதுதான் நம்ம முதலாவது படித்த வசனம். வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 23:10 வசனம். ஒருவனும் மோலேகுக்கென்று தன் குமாரனை ஆகிலும் தன் குமாரத்தி ஆகிலும் தீக்கடக்க பண்ணாதபடிக்கு இன்னும் புத்திரரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற தோப்பேத் என்னும் ஸ்தலத்தையும் அவன் தீட்டாக்கி. இந்த ராஜா ஒரு ஆசாரியனால் வளர்க்கப்பட்டு போதிக்கப்பட்டபடியினாலே அவனுக்கு அந்த ஞானம் உண்டாகிறது. அவன் தன்னுடைய ஆசாரியர்களெல்லாம் அழைப்பித்து அவன் கற்பிக்கக்கூடிய காரியம் தேசத்தில் இன்னும் பள்ளத்தாக்கில் நடைபெறக்கூடிய மோலேகின் வழிபாடு அகற்றப்படணும், பலிபீடம் உடைக்கப்படணும், கர்த்தருடைய நாமம் தேசம் எங்கும் உயர்த்தப்படணும். இனியும் என்னுடைய தேசத்துல ஒருத்தரும் மோலேகை வழிபடக்கூடாது, தீக்கடக்க பண்ணக்கூடாது, குறி சொல்லுதல் இருக்கக்கூடாது, அஞ்சனம் பார்க்குதல் இருக்கக்கூடாது, மாந்திரிகம் இருக்கக்கூடாது, பிள்ளிசுனியங்கள் இருக்கக்கூடாது என்று யோசியா கண்டெடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை வாசித்து அவனுக்குள் எழுப்புதல் உண்டான பொழுது அந்த எழுப்புதலை தேசத்திற்குள் பிரயோகப்படுத்தும்படிக்கு ஆசாரியர்களை ஏவி எழுப்பினான். அப்ப இன்றைக்கு நமக்குள் இப்படி போகலாமா அப்படி போகலாமா என்று தோன்றுகிற எண்ணங்களை சத்திய ஆவியானவர் போதிக்கக்கூடிய வேத வசனங்களை கொண்டு அழித்து தனி மனிதனுக்குள் எழுப்புதல் உருவாகுமானால் சபை மாறும். தனி மனிதனுக்குள் எழுப்புதல் உருவாகுமானால் சமுதாயம் மாறும். தனி மனிதனுக்குள் எழுப்புதல் உருவாகுமானால் இந்த இந்திய தேசம் மாறும். இந்த இயேசு கிறிஸ்து சபையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஏதோ கல்யாணத்துக்காக பிரதர், ஏதோ பெரியவள ஆனதுக்காக பிரதர், ஏதோ பிறந்ததுக்காக பிரதர் நான் நாலு பார்த்தேன், நிமித்தம் பார்த்தேன். இல்லை இல்லை, உன் வயிற்றில் பிள்ளையை கொடுத்த ஆண்டவர் அதை வெளியே வர செய்து அதை வளர்த்து அதை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் ஆதரிக்கிறவர் கர்த்தர். அந்த விசுவாசம் இன்னைக்கு நமக்குள்ள வரணும். மோலேகு கானானிய கடவுள். கானானியர்கள் மோலேகை ஏற்படுத்தி அவர்கள் வழிபட்டார்கள். யோசுவா அழிக்காமல் விட்ட ஜனத்தோடு இந்த இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்தபடியினால உண்மையான தெய்வத்தை விட்டுவிட்டு அவர்கள் சமயத்திற்கு ஏற்றாற்போல் மோலேகின் இடத்துல ஓடினார்கள். ஏன் மோலேகின் இடத்தில் ஓடினார்கள்? அங்கே விபச்சாரம் இருந்தது, அங்கே விருந்து இருந்தது, அங்கே களியாட்டு இருந்தது, அங்கே எல்லா ஆட்டம் பாட்டமும் இருந்தது. அங்கே தேவனுடைய நியாயப்பிரமாணம் இல்லை, சட்டம் இல்லை, இப்படித்தான் வாழணும் என்கிறதான கட்டுப்பாடு இல்லை. அதனாலதான் ஜனங்க எல்லாரும் அங்க ஓடினாங்க. ஆனா கர்த்தருடைய அன்பை அவர்கள் இழந்து போனார்கள். ஒன்றை மாத்திரம் நாம் தெரிந்து கொள்ளணும், நம்ம இஷ்டம் போல வாழலாம், இஷ்டம் போல் வாழ்ந்தால் தேவ அன்பை நாம் இழந்து போகிறவர்களாய் இருப்போம்.
தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போகிறவர்களாய் இருப்போம். தேவனுடைய ஆளுகையை இழந்து போகிறவர்களாய் இருப்போம். தேவனுடைய நடத்துதல் நம்மை விட்டு எடுபட்டு போய்விடும். இந்த மக்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். தோப்பேத் என்பது என்ன? உயரமான இடம். அந்த பள்ளத்தாக்கில அந்த தெய்வத்தை அமர வைப்பதற்கென்று நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், உயரமான மேட்டை கட்டினார்கள். அதற்கு பெயர் தோப்பேத் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல ஆழமான நெருப்பு குழியை உண்டாக்கினார்கள். அதில் அனல் மூட்டி அந்த நெருப்பில் நடப்பதும் அந்த நெருப்பில் தங்களுடைய பிள்ளைகளை பலியிடுவதையும் அவர்கள் செய்தார்கள். யோசியா கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய புத்தகத்தை ஆசாரியர்களால் கிடைக்க பெற்று அதை வாசிக்க பெற்ற பொழுது தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கர்த்தருக்கு முன்பதாக விழுந்து செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று கேட்டு அவன் தேசத்தை சுத்திகரித்தான். இன்றைக்கு நாமும் கர்த்தருடைய சமூகத்தில் விழ வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் விழுந்து என்னுடைய குடும்பம் சுத்திகரிக்கப்பட, சபை சுத்திகரிக்கப்பட, சமுதாயம் சுத்திகரிக்கப்பட, தேசம் சுத்திகரிக்கப்பட நான் செய்ய வேண்டியது என்ன ஆண்டவரே என்று கேட்கக்கூடிய உள்ளங்களை கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பின்பு இன்னோமின் பள்ளத்தாக்கு யூதாவின் பாவத்திற்கான தீர்ப்பு சபைக்கிடங்கும். எரேமியா 7ஆம் அதிகாரம் 31வது வசனம் 32வது வசனத்தில் அங்கே நாம் பார்க்க முடியும். இன்னும் மற்ற வசனங்களையும் நீங்கள் வீட்டில் போய் படிங்க. அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? ஆதலால் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அது அப்புறம் தோப்பேத் என்றும் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கு என்றும் சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கு என்றும் சொல்லப்படும். தோப்பேத்திலே இடம் கிடையாமற் போக மட்டும் சவங்களை அடக்கம் பண்ணுவார்கள். இது எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு இவர்கள் செய்த மோலேகு வழிபாட்டிற்கு உண்டான தண்டனையாக கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம். இது நடந்துதா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது குறித்து போன வாரமும் உங்களுக்கு சில காரியங்களை சுட்டி காண்பித்தேன். கிமு 586 சிதேக்கியா ராஜாவின் காலத்திலும் அதற்கு முன்பது யோயாக்கிம் ராஜாவின் காலத்திலும் அங்கே நேபுகாத் நேச்சாரால் பாபிலோனிய படையெடுப்பினாலே எருசலேம் நாசமாக்கப்பட்ட பொழுது அங்கே இருந்து பிடித்து கொண்டு போன யூதர்களை எல்லாம் சிலரை அடிமைகளாக கொண்டு போனார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்களை கொலை செய்து கொன்று குவித்த இடம் இந்த இன்னோம் பள்ளத்தாக்கு. கர்த்தருடைய தீர்ப்பு தண்டனை அவர்கள் மீது வந்தது. அந்த இன்னோம் பள்ளத்தாக்கு படுகொலை பள்ளத்தாக்காக மாறினது. அதற்கு பின்பு அது சவக்கிடங்காக மாறினது. அடக்கம் செய்யறதுக்கு இடம் இல்லைன்னு இன்னும் பள்ளத்தாக்கு சவக்கிடங்காக கல்லறை பூமியாக மாறி போனது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பொழுது தேவ தண்டனை நம்மேல் வரும். ஒருவேளை இப்பொழுது வரவில்லை என்று சொன்னால் கர்த்தருடைய வருகை நாளில், நியாயத்தீர்ப்பின் நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அநேக குடும்பங்களில் உடனுக்குடன் பார்த்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இதை கண்டு சந்தோஷப்படாமல் அல்லது இதை கண்டு வருத்தப்படாமல் இது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் வந்தது என்று சொல்லி உணர்ந்து மனம் திரும்புவோமானால் பரலோகம், இல்லாவிடில் எதிர்ப்பதும் நரகம்தான். 7வது இன்னும் பள்ளத்தாக்கு குயவர் வயல் எரேமியாவில் வாசிக்கிறோம். அந்த வயல் நிலத்தை தான் மத்தேயு 27:8 அப்போஸ்தலர் 1:19 இரத்த நிலம் அக்கல்தமா என்று அழைக்கப்பட்டது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக ஆசாரியர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பணத்தை இயேசுவை காட்டி கொடுத்த பின்பு அவன் மனம் வருந்தி அந்த பணத்தை திருப்பி ஆசாரியர்களிடத்திலே கொடுத்து விடுகிறான். அந்த ஆசாரியர்கள் அந்த பணத்தை திரும்பவும் காணிக்கை பெட்டியில செலுத்தல் ஆகாது என்று சொல்லி அந்த பணத்தை கொண்டு குயவர் நிலத்தை வாங்கினார்கள். அந்த குயவர் நிலத்தில எருசலேமிலே காணப்பட்ட புறஜாதி மக்கள் யாரெல்லாம் மரித்து போகிறார்களோ அவர்களை அடக்கம் பண்ணுவதற்கு அந்த குயவர் நிலம் பயன்படுத்தப்பட்டது. ஆகவே அது இரத்த நிலம் என்று அழைக்கப்பட்டது. அதற்கு பின்பு யூதாசும் அந்த இடத்திலே தான் தன் உயிரை மாய்த்து கொண்டு நான்று கொண்டு செத்து போனான். ஆகவே அது இரத்த நிலம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது.
இது இன்னும் பள்ளத்தாக்கை குறித்து சொல்லப்படக்கூடிய காரியங்கள். இப்படியாக 7 உப தலைப்புகள் வேதாகமத்தில் இருந்து நாம் மனம் திரும்புவதற்கு அழைக்கிறது. இறுதியாக நரகத்தை குறித்து எச்சரிக்கும் இடம். அங்கே நாம் இன்னும் பள்ளத்தாக்கு ஹென்னா என்று அழைக்கப்படுகிறது. ஹென்னா என்பது ஹெல் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஹெல் நரகம். அப்ப இன்றைக்கு திருச்சபையின் இடையே, உலகளாவிய திருச்சபையின் இடையே இன்றைக்கு நரகத்தை குறித்ததான தெளிவோ விழிப்புணர்வோ இல்லாமல் இருக்கிறோம். நாம் எப்படி ஆசீர்வாதத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அப்படியாகவே நரகம் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். அன்றைக்கு யூதாவின் மக்கள், இஸ்ரவேலின் மக்கள் கீழ்ப்படியாத பொழுது அந்த இன்னும் கொழுந்து விட்டு எரிந்தது. அந்த இன்னும் அந்த பள்ளத்தாக்கிலே அவர்கள் எல்லோரும் வெட்டி கொல்லப்பட்டு சாய்க்கப்பட்டார்கள். அது ஒரு நரகமாய் காணப்பட்டது. அந்த தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவர்களாகிய நமக்கு இன்றைக்கு நிறைய உபதேசங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அன்புள்ளவர், ஆண்டவர் கரிசனை உள்ளவர், ஆண்டவர் அக்கினி கடலிலே தள்ள மாட்டார், ஆண்டவர் இப்படி தண்டிக்க மாட்டார், இன்றைக்கு நரகம் என்பது கிடையாது, செழிப்பு கிருபை என்று சொல்லி பல்வேறு விதமான வாலிபர்களை உள்ளிழுக்கக்கூடிய பிரசங்கங்கள் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. திருச்சபையே, தேவனுடைய பிள்ளையே, மனம் திரும்ப வேண்டும். கள்ள உபதேசத்திற்கு செவிக்கூடாதபடிக்கு. பென் இன்னோமின் பள்ளத்தாக்கு, ஹென்னா ஹெல் நரகம். அதற்கு பின்பு இது ஒரு பள்ளத்தாக்கு உண்மையாகவே நரகமாய் காணப்பட்டதா? நரகத்தின் அனுபவத்திற்கும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்திற்கும் ஒப்புமை உண்டு. கிபி 1 ஹென்னா என்று அராமிக்கில் அழைக்கப்பட்ட அந்த இடம், நீங்க வரலாறு படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அது எருசலேமின் குப்பை கிடங்காய் இருந்தது. அது மட்டுமல்ல, நெகேமியா புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 13-14வது வசனத்தில் பள்ளத்தாக்கின் வாசல் அருகே காணப்பட்ட குப்பை மேட்டு வாசலை சீர்படுத்தி கட்டினார்கள் என்று சொல்லி நெகேமியா அங்கு பதிவு செய்கிறதை பார்க்கிறோம். ஆக எருசலேமின் ஒட்டுமொத்த குப்பைகளும் இந்த பள்ளத்தாக்கில கொண்டு வந்து கொட்டப்பட்டது. இது நெகேமியாவின் காலத்திலேயும் சரி, கிறிஸ்துவின் காலத்திலேயும் சரி, இந்த இன்னும் பள்ளத்தாக்கு காலம் செல்ல செல்ல அது குப்பை மேட்டு வாசலாக, குப்பை பள்ளத்தாக்காக அது மாறி போனது. இந்த குப்பை பள்ளத்தாக்கில விலங்குகளுடைய கழிவுகள், மனிதனுடைய கழிவுகள், எலும்புகள், மற்ற குப்பைகள், எல்லா குப்பையும் இங்கே தான் இருந்துச்சு. அந்த குப்பையில் வரலாறு சொல்லுகிறது புழு நெளிந்தது. அந்த குப்பையில் புழு நெளிந்தது. அந்த குப்பை எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும். இப்படி வரலாறு சொல்லுகிறது. அதே தான் நரகத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வேத வல்லுநர்கள் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, இயேசு ஒருவேளை இந்த எருசலேமின் குப்பை கிடங்கை பார்த்துத்தான் ஹென்னா என்கிற வார்த்தையை அவர் தன்னுடைய சுவிசேஷ பிரசங்கத்தில் நரகத்திற்கு ஒப்பனையாய் பயன்படுத்தி இருப்பாரோ என்பது வேத வல்லுநர்களுடைய கருத்தாய் இருக்கிறது. ஏன்னா அவருடைய காலங்களிலும் இந்த பள்ளத்தாக்கு இப்படிப்பட்ட ஒரு குப்பை பள்ளத்தாக்காக அது காணப்பட்டது. அப்ப இன்றைக்கு நாம் இந்த நரகத்தை குறித்து அறிந்திருக்க வேண்டியது அவசியம். புதிய ஏற்பாட்டில் நரகம் என்கிறதான பதம் 11 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் நரகம் என்கிறதான பதம் 11 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் 10 முறை இயேசுவானவர் தன்னுடைய சுவிசேஷ பிரசங்கங்களிலே பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு முறை யாக்கோபு அவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஆக நரகத்தை குறித்து சிறு பிள்ளைகளானாலும் வாலிபர்களானாலும் பெரியவர்களானாலும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். ஒரு தேவ பக்தி உள்ள குடும்பம், அந்த குடும்பத்தில் தாய் தகப்பனுக்கு ஜெனி என்கிறதான ஒரு பெண் இருந்தாள். அவளுக்கு 12 வயது ஆகிற பொழுது அவளுடைய சரீரத்தில் மரணத்துக்கு ஏதுவான வியாதி கொண்டவளாய் மரண படுக்கையிலே அவள் கிடந்தாள். அந்த மரண படுக்கையில எப்பொழுதும் தன்னுடைய அப்பா தன்னுடைய பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவள் விரும்புவது வழக்கம். அப்பாவும் லீவ் போட்டுட்டு பிள்ளை கூடவே பக்கத்திலேயே இருக்கக்கூடியவராய் காணப்பட்டார். அந்த மரணத்தின் உச்சக்கட்ட நேரத்தில் கண்களை மூடிக்கொண்டிருந்தவள்
திடீரென்று விழித்து அவள் கேட்ட காரியம், எனக்கு ஏன் சொல்லவில்லை என்று ஒரு வார்த்தையை கேட்டாள். எனக்கு ஏன் சொல்லவில்லை அப்பா, எனக்கு ஏன் சொல்லவில்லை அப்பா என்று சொல்லி கேட்டார். அப்போ அந்த அப்பா கேட்டார், ஏம்மா அப்படி கேட்குற? நான் இயேசுவின் அன்பு குறித்து சொல்லியிருக்கிறேன், இயேசு கரிசனை உள்ளவர்னு சொல்லியிருக்கிறேன், இயேசு அன்புள்ளவர் மன்னிக்கிறவர்னு சொல்லியிருக்கிறேன். நான் அதெல்லாம் கேட்கலப்பா, நரகம்னு ஒன்று இருக்குன்னு ஏன் எனக்கு சொல்லலை? இப்போ நாம் பார்த்து கொண்டிருப்பது அது பொல்லாத இடமாய் இருக்கிறது, அது அவியாத அக்கினியாய் இருக்கிறது, அது மோசமான இடமாய் இருக்கிறது. அந்த இடத்திற்கு நான் எப்படி போவேன்? நான் வாழும்பொழுது எனக்கு அதை சொல்லியிருக்கலாமே அப்படி என்று சொல்லி, அடுத்தது அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இயேசு நல்லவர், மன்னிக்கிறவர், அவர் அன்பு பாராட்டுகிறவர் என்று அப்பா அந்த பிள்ளையை தடவி கொடுக்கும் போதே அவளுடைய ஜீவன் அவளை விட்டு எடுபட்டு போனது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நம் வாழ்கிற வாழ்க்கையில் பரலோகம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ளணும், நரகம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். பரலோகத்தை குறித்து அடிக்கடி கேள்விப்படுகிறோம், நரகத்தை குறித்தும் கேள்விப்பட்டு விழிப்புணர்வு அடைந்து வாழ தெய்வ ஆவியானவர் அழைப்பு கொடுக்கிறார். அப்போ இந்த பிள்ளை கேட்கிற காரியம், எனக்கு நரகத்தை குறித்து சொல்லலை. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு சபையில் கூடி வந்திருக்கிறோம். எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளோடு கூட வந்திருக்கிறீங்க. அது சிறு பிள்ளையாக இருக்கட்டும், வாலிப பிள்ளையாக இருக்கட்டும், கல்யாணமான பிள்ளையாக இருக்கட்டும், எப்பயும் அவங்க உங்களுக்கு பிள்ளைங்க தான். பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகள் எங்கே? ஆலயத்தில் அவங்க வளரலைன்னு சொன்னால் அவங்க பரலோகத்திற்கு போகிற வழி அல்ல, நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். சின்ன பிள்ளை தானே, தூங்கட்டும், சின்ன பிள்ளை தானே, இருக்கட்டும்னு விடாதீங்க. இவ்வளவு பெரிய பிரசங்கத்தில் ஒரு சின்ன வார்த்தையாகிலும் பிள்ளைகளுடைய காதில் துணிக்கும். அந்த வார்த்தை கர்த்தருக்கு முன்பாய் கொண்டு போய் நிறுத்தும். ஆகவே சபைக்கு கிறிஸ்துவர்களாகிய நாம் வருகிற பொழுது நம்மோடு கூட அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு வர வேண்டியது அவசியம்தான். வீட்டில் அத்தியாவசியமான சூழல் இல்லை என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் மற்ற இடத்துக்கு போகும்போது எல்லாரையும் பிடிச்சிட்டு போகிறோம், சபைக்கு வருகிற பொழுது விட்டுட்டு வரோம். கர்த்தர் கணக்கு கேட்பார். நான் மட்டும் பரலோகம் போயிடுறேன், போக முடியாது. பிள்ளைகளையும் நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் நிறுத்த வேண்டியது அவசியம். ஒரு புதிதாய் ரட்சிக்கப்பட்டவனை பார்த்து இன்னொரு மனிதன் கேட்டான், நரகம் நரகன்னு சொல்றியப்பா, அந்த நரகம் எங்கே இருக்கிறது? அந்த நரகம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி அவன் கேட்டான். அதற்கு அவனுடைய பதில், கிறிஸ்து இல்லாத வாழ்க்கையின் கடைசி பகுதியில் நரகம் இருக்கிறது. கிறிஸ்து யாருடைய வாழ்க்கையில் இல்லையோ அங்கே நரகம் இருக்கிறது என்று சொல்லி. இப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்க வேண்டும் என்பது அவசியம். இந்த நரகத்தின் அனுபவத்தை குறித்து ஏசாயா 66:24 மார்க் 9:43 46 வரையிலையும் வாசிக்கிற பொழுது அறிந்து கொள்ளுகிறோம். நீங்கள் வீட்டில் போய் படிங்க. அதில் பூச்சி சாகாது, அக்கினி அவியாது, அந்த அக்கினியில இருக்கிறவர்கள் அருவருக்கப்பட்ட நிலையில இருப்பாங்க. பூமியில நம்ம என்ன விதமான மேக்கப் போட்டு என்ன விதமாய் அழகுபடுத்தி கொண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்த அழகை விட நம்மை அதிகமாய் அழகுபடுத்தி கொண்டு பூமியில உள்ளவர்களுக்கு காண்பித்து வாழ்ந்தாலும் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்லவில்லை என்று சொன்னால் நரகத்தில் வெறுக்கப்படத்தக்க நிலையில நம்முடைய முக ரூபம் காணப்படும். சீண்டப்படத்தகாத நிலையில நம்முடைய முக ரூபம் காணப்படும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதனால திருச்சபையார் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய புறம்பான அலங்கரிப்பை விட்டு நம்முடைய குணம் அலங்கரிக்கப்பட வேண்டும். நல்லா உடுத்தணும், சுத்தமா வரணும், அதெல்லாம் நல்லதுதான். ஆனால் மற்ற காரியங்களை விட்டு விட்டு தேவனுடைய குணாதிசயங்கள் நமக்குள் இருக்குமானால் அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராய் வழிநடத்தக்கூடியதாய் இருக்கிறது. சரி, யாருக்கு இந்த நரகம்? விரைவாக சில காரியங்களை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். யாருக்கு நரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் நீங்களே மார்க் போட்டுக்கணும். நான் உங்களை நியாயம் தீர்ப்பதற்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. அந்த இங்கே ஒவ்வொன்றா சொல்லும் பொழுது நான் அப்படி இருக்கிறேன்னா அப்படின்னு பார்த்து யோசித்து ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகுவதற்குத்தான் இந்த கால வேளையில் நம்ம என்ன செய்கிறோம்? அழைக்கப்படுகிறோம். யாருக்கு நரகம்? 1, சகோதரனை நேசியாதவர்களுக்கு. அப்படின்னா சகோதரிகள்லாம் எங்களை சொல்லலப்பா, நாங்கள் தப்பிச்சிட்டோம்னு நினைக்காதீங்க. வேதம் ஆண்பாலில் சொன்னாலும் அது இருபால நிறைய தான்
குறிப்பிடுகிறது. சகோதர சகோதரிகளை நேசியாதவர்களுக்கு நரகம். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது மத்தேயு 5:22 நான் வாசிக்கிற பொழுது அது சொல்லப்படுகிறது, அங்கே சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்ளுபவன், நியாயமில்லாமல் கோபித்து கொள்ளுபவன் என்று சொல்லப்படுவது என்ன? கோபித்து கொள்பவனின் உச்சம் கொலை செய்ய ஆசைப்பட வைக்கிறது, கொலைக்கு நேராய் வழிநடத்துகிறது. அந்த கோபத்தின் உச்சம் அவனை முற்றிலுமாய் வெறுக்க வழிநடத்துகிறது, தீங்கு செய்ய வழிநடத்துகிறது. அவனை அவமதிக்க கூடாது என்பது தான் நியாயமில்லாமல் கோபித்து கொள்ள கூடாது என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம யாரையும் அவமதிக்க கூடாது. அவமதிக்காதவர்கள் பரலோகம் போகலாம், அவமதிப்பவர்கள் நரகத்திற்கு போகலாம். அதுக்கு அடுத்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வீணன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்துல வீணன் என்கிறதான பதம் அரேமையத்துல ராகா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ராகா என்கிறதான வார்த்தையின் தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா அற்பன், அறிவற்றவன் என்று சொல்லி பொருள்படும். அப்ப எல்லாருடைய மனசுலையும் நம்ம கொஞ்சம் படிச்சுட்டா, அல்லது கொஞ்சம் வேத வசனம் தெரிஞ்சிட்டா, அல்லது கொஞ்சம் அபிஷேகம் அதிகமாய் பெற்றுக்கொண்டால், அல்லது வரங்கள் கொஞ்சம் அதிகமாய் கிரியை செய்ய ஆரம்பிச்சா நெஞ்ச நிமித்தி நடப்போம். மற்றவங்களாம் எப்படிப்பட்டவங்க? ஒன்றும் இல்லை அப்படி நினைச்சோன்னா நமக்கு என்னவா? நான் சொல்லலை, நீங்களே சொல்லிக்கங்க. அடுத்தது முட்டாள், மூடன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மூடன் என்று சொல்லுகிறவன், முட்டாள் என்று சொல்லுகிறவன் நரகத்திற்கு ஏதுவாய் இருக்கிறான். இந்த முட்டாள் என்பது எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது? அடியோடு வெறுப்பது, அவர்களை அவமதிப்பது. ஒரு பொருட்டா எண்ணாதவங்களை தான் நம்ம என்ன செய்வோம்? முட்டாள், மூடன் சொல்லி திட்டுவோம், பேசுவோம். இந்த மூடன் என்பதற்கு என்ன? வெறுப்புள்ள வாழ்க்கை. அப்போ இன்றைக்கு கர்த்தர் அத்தனை பேருக்கும் சகோதர சகோதரிகளை கொடுத்திருக்கிறார். இவர்களிடத்தில் நாம் காண்பிக்கக்கூடிய அன்பு, இவர்களிடத்தில் நாம் பழகக்கூடிய பழக்க வழக்கங்கள், இவர்களிடத்தில் நாம் காண்பிக்கக்கூடிய நம்முடைய நற்கிரியைகள் என்ன? நற்கிரியைகள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போகும், துர்க்கிரியை நரகத்திற்கு கொண்டு போகும். இரண்டாவது மத்தேயு 5:29 தீய ஆசை உள்ளவர்கள் அங்கே என்ன செய்யப்படுவார்கள்? நரகத்திற்கு. வலது கண் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வலது கண் நமது சரீரத்திற்கு இந்த தீய ஆசைகளை கொண்டு போகக்கூடிய வாசலாய் அமைகிறதாம். ஒன்றை பார்க்கிறோம், எல்லாத்துலேயும் உறுப்புல வலது கை, வலது கால், வலது கண், வலது காது எல்லாம் இதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதுதான் கொஞ்சம் ஷார்ப்பாக கேட்குற மாதிரி இருக்குது, ஷார்ப்பாக பார்க்குற மாதிரி இருக்குது, வேகமாக நடக்கிற மாதிரி இருக்குது எல்லாமே. அப்போது இந்த வலது கண் இது தீய ஆசைகளை நம்முடைய உள்ளத்திற்குள் கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது. இந்த தீய ஆசைகளின்படி வாழ்பவன், தீய ஆசைகளை நிறைவேற்றுபவன் நரகத்திற்கு ஏதுவாய் இருக்கிறான் சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. இப்போ தீய ஆசை என்னன்னு விவரிக்க நேரம் கிடையாது. அது நீங்கள் யோசித்து என்னென்ன ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ அதிலிருந்து வெளியில் வரணும். அதுக்கு அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு 5:30 அங்கே நாம் பார்க்கிறோம் வலது கை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் சொல்லப்படும் வலது கை என்ன? பாவத்தை செய்வதற்கு, பாவத்தை செயல்படுத்துவதற்கு செயலாக்கக்கூடிய உறுப்பு எதுவாம்? இந்த வலது கை. அப்போ இந்த உறுப்பை குறித்து அது பேசுகிறது. அப்போ இந்த கையை பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? பேசணும். நம்ம சண்டே ஸ்கூலில் ஒரு பாட்டு இருக்குது, இது இயேசுவின் கைகள், இயேசுவின் கால்கள், அது ஒன்று ஒன்று என்னென்ன செய்யும்னு சொல்லி அந்த பாட்டு இருக்குது. அப்போது என்ன நம்ம சொல்லணும்னா, இந்த கை ஆண்டவர் எனக்கு கொடுத்தது, இது நன்றாய் செயல்படுவதற்கு, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு, இது பாவத்தை செய்வதற்கு நான் பயன்படுத்த கூடாது என்று சொல்லி அதோடு கூட பேசுவோமானால் பரலோகம், இல்லாவிடில் நரகம். 4 தேவ பயம் இல்லாதவர்களுக்கு நரகம். மத்தேயு 10:26-28, லூக்கா 12:5 தேவ பயம் இல்லாதவர்களுக்கு நரகம். நான் உங்களை பயமுறுத்தவோ அல்லது திட்டவோ நான் சொல்லலை. எப்பவுமே நான் பிரசங்கத்தில் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, நம்ம தேவனுக்கு பயப்படுறோம். எப்படி நம்ம பயப்படுறோம் அப்படின்னு கேட்டால், எல்லாரும் சொல்லக்கூடிய பதில் வேதம் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், சபையில் நடக்கிற கூட்டத்துக்கு ஒழுங்காக போகணும், இது எல்லாரும் சொல்கிறது. நான் அதற்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன், 8:30 மணிக்கு ஆராதனைனா 8:15 வாங்க, இதுதான் தேவ பயம். நீங்கள் முன்பதாய் வந்து
இந்த தேவ பயம் இல்லாம வேற எந்த தெய்வ பயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர முடியாது. வேற எந்த தெய்வ பயத்தையும் வாழ்க்கையில கொண்டு வர முடியாது. எத்தனை முறை சொன்னாலும் செவிடங்காதுல சங்கூதன கதையா நாங்க இருப்போம் சொன்னால் பரலோகமா நரகமா நீங்க தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அப்போ மல்கியா 1:6 வாசிக்கிறோம், நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படக்கூடிய பயம் எங்கே என்று சொல்லி. அப்ப அந்த பயம் என்ன? கர்த்தரை கனம் பண்ணுவது, கர்த்தருடைய சமூகத்துல சரியாய் போய் நிற்பது. ஒரு வேலைக்கு போறோம், 8:30 மணிக்கு இருக்கணும்னா முன்னாலேயே நம்ம போயிடுறோம், அல்லது கரெக்டா 8:30க்காவது உள்ள நுழைஞ்சிடறோம். ஆலய ஆராதனைக்கு மோசஸ் பிரதர் தானே விட்டுருவாரு, பெரியநாயம் பிரதர் தானே விட்டுருவாரு, இங்க எல்லாரும் விட்டுடலாம். அங்க யாரும் என்ன செய்ய முடியாது? அங்க யாரும் என்ன செய்ய முடியாது? விட முடியாது. அப்ப தேவ பயம் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு, அதை நீங்க ஃபீல் பண்ணிக்கங்க, படிச்சுக்குங்க, தியானித்துக் கொள்ளுங்கள். 5வது, பாவத்தை விட்டு விலகாதவர்களுக்கு நரகம். மத்தேயு 18:9 பாவத்தை விட்டு விலகாதவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அவர் பரலோகத்தை அல்ல நரகத்தை. அப்ப இந்த பாவம் என்ன? பாவம் என்பது இப்போ புற்றுநோய், கேன்சர் வந்துருச்சு, அது ஒரு உறுப்புல பாதிக்கப்படுகிறது. அப்ப டாக்டர்கிட்ட போய் சில காலம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அது அறுவை சிகிச்சை செய்து அந்த பகுதியை வெட்டி எடுத்துடுறாங்க. வெட்டி எடுத்துட்டாதான் அது உடம்பு முழுவதும் என்ன செய்யாது? பரவாது. அதே போல கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவனுக்கு முன்பதாக நன்றாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், பரலோகத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமக்குள்ள எந்த பாவம் காணப்படுதோ அதை என்ன செய்யணும்? வெட்டி எடுக்கணும். அதை வெட்டி எடுக்கணும். வெட்டி எடுத்துட்டு கொஞ்சம் சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. சில ஆப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிட்டு உள்ள கத்திரிக்கோள் இருக்கும், உள்ள பஞ்சு இருக்கும், உள்ள அந்த கட்டுப்படுற துணியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பாவத்தை முழுசா அறுவை சிகிச்சை செய்து தள்ளிடணும். இல்லை ஆண்டவரே அடுத்த வருஷம் பார்த்துக்கிறேன், 2024 முடியறதுக்கு இன்னும் 30 நாள் இருக்கு, இதில் எப்படியாச்சும் வாழ்ந்துடுறேன், அடுத்த வருஷம் புதுசா பார்த்துக்கலாம். அப்படி அல்ல. அது வரைக்கும் இருப்போமா இல்லையான்னு தெரியாது. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற பொழுது அந்த தெய்வ சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். அப்ப பாவம் என்ன? கண்களின் பாவம், கைகளின் பாவம், கால்களின் பாவம். போகக்கூடாத இடத்துக்கு போகிறோம், செய்யக்கூடாததை நம்ம செய்கிறோம், பார்க்கக்கூடாததை பார்க்கிறோம். இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டோம். ஆனால் என் பிரியமே, என் ரூபவதி, உன்னில பழுது ஒன்றுமில்லை என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளுவார். இல்லாவிடில் நாம் எங்கே போகணும்? நரகத்திற்கு போகணும். 6வது, மாய்மாலமான வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு. மத்தேயு 23:15 இந்த மாய்மாலமான வாழ்க்கை மத்தேயுல எழுதப்பட்டிருப்பது என்னன்னா, இன்றைக்கு எப்படி கிறிஸ்துவ மார்க்கத்திற்கு திருச்சபைகள், ஊழியர்கள் அநேக சுவிசேஷ கூட்டங்களை நடத்தி தனித்தால் ஊழியம் செய்து, கிராம ஊழியம் செய்து, கைப்பிரதிகளை கொடுத்து கிறிஸ்துவண்டை வர வேண்டும் என்று நாம் பிரயாசப்படுகிறோமோ, அதை போல அன்றைய நாட்களில் யூதர்களுடைய காலங்களில், கிறிஸ்துவுடைய காலங்களில் என்ன செய்தார்களாம்? ஜனங்கள் யூத மார்க்கத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வேத பாரகரும் பரிசேயரும் ஊரை விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு போய் உபதேசம் பண்ணி நியாயப்பிரமாணம் தான் முக்கியம் என்று சொல்லி போதித்து அவர்களை யூத மார்க்கத்தில் அமைய பண்ணினார்கள். யூத மார்க்கத்தில் அமைந்தவர்கள் வேத பிரமாணத்தை சரியாய் கை கொள்ளாமல் பரிசேயர்களையும் வேத பாரகர்களையும் போன்று வாழ ஆரம்பித்தார்கள். காலப்போக்கில் இந்த பரிசேயர்களும் வேத பாரகர்களும் எப்படி கிறிஸ்துவை மேசியா என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளவில்லையோ அப்படியே தான் இவர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பார்வைக்கு யூதர்களாய் இருந்தார்கள், உள்ளே பிரமாணம் இல்லை. பார்வைக்கு யூதர்களாய் இருந்தார்கள், உள்ளே தேவன் இல்லை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான மனப்பக்குவம் இல்லை. ஆகவே வேதம் இவர்களுக்கு கொடுக்கிற பெயர் மாய்மாலக்காரர்கள். அப்ப இன்றைக்கு நம்ம கையில பைபிள் இருக்கு, பாட்டு புத்தகம் இருக்குது, ஆலயத்துக்கு வரோம், அதனால நம்ம சுத்தவான்கள் என்று அல்ல, நம் உள்ளத்தை கர்த்தர் காண்கிறவராய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அடிக்கடி நல்ல சாட்டடி விழுது, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே என்று சொல்லி. அப்ப நம்முடைய வாழ்க்கை ஊர்ல இருக்கிற பொழுது ஒரு விதமாய் பேசி, ஊர்ல இருக்கிற பொழுது ஒரு விதமாய் வாழ்ந்து, சபைக்கு வருகிற பொழுது ஒரு வேஷம் போடுவோமானால் நமக்கு பரலோகம் இல்லை, நரகம், மாய்மாலமான வாழ்க்கை. 7வது, அக்கிரமக்காரர்களுக்கு பரலோகம் இல்லை, நரகம். மத்தேயு
33வது வசனத்தில். இந்த வசனத்தெல்லாம் நரகம் 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 நீங்கள் வாசிக்க முடியும். அதனால தான் அது பக்கத்துலேயே வசனத்தை போட்டிருக்கோம். நீங்கள் வீட்டில் போய் அதை நீங்கள் படிங்க. இங்கிலீஷ் பைபிள் வைத்திருந்தீங்கன்னா அதில் பக்கத்துலேயே உங்களுக்கு இந்த ஹென்னா என்கிறதான வார்த்தையும் கீழே போடப்பட்டிருக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த யூத மத தலைவர்கள் அக்கிரமக்காரர்களாய் இருந்தார்கள். அதாவது சொல்லுவது ஒன்று, செய்வது ஒன்று. மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணிடுவாங்க, ஆனால் தனக்குள்ளே அப்படி செய்ய மாட்டாங்க. அதற்கு வேத வல்லுநர்கள் சொல்லக்கூடிய பதம் என்னன்னா, விஷம் நிறைந்தவர்கள். விரியன் பாம்பு குட்டிகளே, சர்ப்பங்களே என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. சர்ப்பத்துக்கும் விரியன் பாம்பு குட்டிக்கும் உள்ள விஷத்தன்மையை விட இந்த யூத அதிகாரிகளுக்குள், தலைவர்களுக்குள் அதிகமான அக்கிரமம் காணப்பட்டது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு நாம் பேசுவது ஒன்று, செய்வது ஒன்று. முன்னால் பார்த்துட்டு ஸ்தோத்திரம், பின்னால் போனால் போரா பறவை அப்படின்னு ஆத்திரப்பட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு பரலோகம் இல்லை. எங்கே எங்கே? நரகத்துக்கு தான் போகும். அப்போ உள்ள என்ன இருக்குது? கையெடுத்து ஸ்தோத்திரம். நிறைய அந்த தலை குனிஞ்சு ஸ்தோத்திரம் பண்ணுறவங்கள நம்பாதீங்க. என்ன அப்படியே குனிஞ்சு பணிஞ்சு முட்டி கூட போட்டுருவாங்க. அவங்கள என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. ஒருவேளை நம்ம செஞ்சாலும் திருந்தணும். என்ன? அப்போ இந்த மாய்மாலமான வாழ்க்கை, விஷம் நிறைந்த வாழ்க்கை விட்டு வெளியே வரணும். 8வது, இதுதான் முக்கியமானது. நாவடக்கம் இல்லாதவர்களுக்கு பரலோகம் கிடையாது. என்னதுங்க? நரகம். இங்கே வந்தால் நல்ல அந்நிய பாஷை வரும், இங்கே வந்தால் நல்ல ஸ்தோத்திரம் வரும். வீட்டுக்கிட்ட போய் குழாய் அடியில் 2 குடம் எக்ஸ்ட்ரா தண்ணி பிடிச்சிட்டா என்ன நடக்குதுன்னு அங்கே தான் தெரியும். என்னென்ன அந்நிய பாஷைகள், நமக்கு தெரியாத அந்நிய பாஷைகள்லாம் வரும். நாவடக்கம் இல்லாதவர்களுக்கு. அப்போது ஒரு வரலாறு, ஒரு கணிப்பு சொல்லுறது என்னென்னா, கிறிஸ்தவர்கள் பாவம் செய்வதே இந்த நாக்குனால தான் அதிக பாவம் செய்கிறாங்களாம். கிறிஸ்தவர்களுடைய பாவத்தின் மிகுதி நாவிலே தான் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி. சாத்தானும் உபயோகப்படுத்தக்கூடியது எதுதான்? நம்முடைய நாக்கை தான் என்ன செய்கிறான்? பயன்படுத்து. சபைக்கு போகலாம் அக்கா, உபவாச கூட்டத்துக்கு. ஐயோ மழை பெய்யுதே, சபைக்கா போகிற? பேசுறது யாரு? பேசுறது யாரு? விசுவாசி தான். அவங்களும் பக்கத்தில் உட்காந்துருக்க விசுவாசி தான். நானும் சபைக்கு போகிற விசுவாசி தான். இப்போ என் நாக்கை இயக்குவது யாரு? நாக்கை இயக்குவது யாரு? சாத்தான். இப்போ இங்கே வந்து ஒருத்தர் இயக்க வைக்கிறார். ஆராதனையில் நின்று ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயங்குதா? இயங்குதா? நீங்கள் 3 பேர் வந்தாலும் சரி, 30 பேர் வந்தாலும் சரி, நாங்கள் பப்பட் ஷோ தான் காமிப்போம். இப்படி தான் பப்பட் ஷோ தான் காமிப்போம். ஆண்டவரும் நல்லா காமிப்பார். பரலோக வாசலில் போய் நிற்கணும்னு நினச்சா உனக்கு உண்டான இடம் எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. அங்கே என்ன இருக்குது? அக்கினி இருக்குது. அங்கே என்ன இருக்குது? புழு இருக்குது. அங்கே என்ன இருக்குது? உன்னுடைய அழகெல்லாம் மாறி போயிடும். உனக்கு சாவே கிடையாது. நீ அங்கே தான் இருக்கணும். இப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொளுத்தக்கூடிய வார்த்தைகள், சுட்டெரிக்கும் வார்த்தைகள், அழிக்கக்கூடிய வார்த்தைகள், மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய நாவிலிருந்து அகன்று போகணும். அடுத்த ஸ்லைடு. பழங்காலத்தில், அடுத்தது போடுமா, இன்னும் பள்ளத்தாக்கு. அடுத்தது இன்னும் பள்ளத்தாக்கு அன்று நரகமாய் காணப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் கிறிஸ்துவின் காலத்திலேயும் நரகமாய், அந்த இடம் நரகத்தை குறிப்பிடுவதாய் காணப்பட்டது. ஆகாஸ் ராஜாவின் காலத்திலும், மனாசே ராஜாவின் காலத்திலும், யோசியாவின் காலத்திலேயும், தீர்க்கதரிசிகளின் காலத்திலேயும் அது ஒரு நரகத்திற்கு ஒப்பிட்டு பேசக்கூடியதாய் காணப்பட்டது. இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேலுக்கு பயணம் செய்தவர்களுக்கு தெரியும், அல்லது நீங்கள் இந்த படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த இன்னும் பள்ளத்தாக்கு இன்றைக்கு அழகான பூங்காவாய் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அழகான பூங்காவாக, சோலைவனமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கை நரகத்திற்கு செல்வதற்கு ஏதுவாய் இருக்குமானால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கால வேளையில் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை பரலோகத்திற்கு செல்லக்கூடியதாய். அருமையான தம்பியே, தங்கையே, வாலிப சகோதரனே, சகோதரியே, பெரியவர்களே, அத்தனை பேருக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நாம் நரகத்திற்கு வேண்டிய காரியங்களை விட்டு விலக வேண்டும். வெளிப்படுத்தல் 22:11-12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும்,
பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அவர் அளிக்கிற பலன் என்ன? ஒன்று பரலோகம், இன்னொன்று நரகம். அப்ப இந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ அழைக்கப்படுகிறோம். 8 குறிப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டது. நாம் இந்த இடத்துல சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் வாழ்ந்து தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. எல்லா விதத்திலேயும் நாம் முன்மாதிரி உள்ள ஒரு ஜீவியம், நம்முடைய பாவத்தை வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு ஜீவியம், தீய ஆசைக்கு விலகக்கூடிய ஜீவியம், தேவ பயத்தோடு கூட வாழக்கூடிய ஜீவியம், மாய்மாலமான வாழ்க்கையிலிருந்து வெளியே வரக்கூடிய ஜீவியம், விஷம் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வரக்கூடிய ஜீவியம், நாவு அடக்கம் நமக்கு தேவை. எழுமி நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பழைய பாடல் உண்டு. பாவத்தின் பலன் நரகம், ஓ பாவி நடுங்கிடாயோ. இந்த நாட்களில் எங்கெல்லாம் சுவிசேஷ கூட்டம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் இந்த பாடலை பாடி அநேகரை ரட்சிப்பிற்கு நேராய் அழைத்தார்கள். இன்றைக்கு நமக்கு பரலோகமா நரகமா எது வேண்டும்? நம்முடைய கண்களின் இச்சை, நம்முடைய தீய ஆசைகள், மாய்மாலமான வாழ்க்கை எல்லாம் நம்மை நரகத்திற்கு நேராய் வழிநடத்தி கொண்டு போகிறது. ஆகாஷ் ராஜா, மனாசே ராஜா தன்னுடைய மக்களை நரகத்திற்கு நேராய் வழிநடத்தினார். எனக்கு அருமையான தேவனுடைய சபையே, உலகளாவிய திருச்சபை இன்றைக்கு மனுக்குலத்தை நரகத்திற்கு நேராய் வழிநடத்தி கொண்டிருக்கிற பொழுது கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் தேவ ஆவியானவர் சத்திய வசனங்களை நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த கடைசி கால சத்தியங்களுக்கு செவி கொடுத்து நாம் விட்டு விலக வேண்டியவைகளை விட்டு விலகி தேவ வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க நம்மை அர்ப்பணிப்போம். ஜப சிந்தையோடு கூட இந்த பாடலை பாடுகிற பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? அவரவருக்கு தெரியும் எதிலிருந்து வெளியே வரணும்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போமா? பாவத்தின் பலன் நரகம், ஓ பாவி நடுங்கிடாயோ, கண் காண்பதெல்லாம் அழியோ அழியும், ஆனாததெல்லாம் நித்தியம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். உலக இன்பம் நம்பாதே நம்பாதே, அதிநீச்சையாவும் ஒளியும் ஒளியும், உன் ஜீவன் போகும் நாளிலே ஓர் காசும் கூட வராதே. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். பாவியான என்னையும் என்னையும் என்னை சரித்து கொண்டாரே, ஓ பாவினே ஓடிவா ஓடிவா, தேவாசீர்வாதம் பெறுவா. ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்த்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். பாவத்தின் பலன் நரகம் நரகம், ஓ பாவி நடுங்கிடாயோ, கண் காண்பதெல்லாம் அழியோ அழியோ, காணாததெல்லாம் நித்தியம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய புதுப்பிக்கிற அபிஷேகம், புதுப்பிக்கிற தேவ வல்லமை, புதுப்பிக்கிற தேவ அக்கினி, என்னை மன்னிக்கிற தேவ வல்லமை ஆண்டவரே, இந்த கால வேளையில ஒவ்வொருவர் மீதும் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, ரிதல்லரபோ ஷதனரிதல்லரமா ரிதல்லரபி அங்கனரிதல்லரபோ ரிதல்லரமா ரிதல்லரபி யாத்தினா ரிதல்லரபி யாந்தினா ரிதல்லரபோ ஷதனரிதல்லரபோ ரிதல்லரபி அங்கனரிதல்லரமா
ரிதலரபியா ஷதன ரிதலரமா ரிதலரபியாக்களா ரிதலரபியாக்களா ரிதலரமா ரிதலரபியா ஷதன ரிதலரமா. பழைய கிரியைகளை அழிக்கக்கூடிய தேவ அக்கினி இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ அபிஷேகம் இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும், புதுப்பிக்கிற வல்லமை இறங்கட்டும். பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாய். ரிதலரமோ ரிதலரபியாக்களா ரிதலரபியா ஷதன ரிதலரமா ரிதலரபியாக்களா ரிதலரமாத்தினா ரிதலரபியாக்களா ரிதலரமா ரிதலரபியாக்களா ரிதலரமா ஷதன ரிதலரபியாத்தினா ரிதலரபியாக்களா ரிதலரமா. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. எல்லோரும் தேவ சமூகத்தில் தேவ ஆவியானவரே, உம்முடைய அபிஷேகம் இந்த காலவேளையில நிரப்பட்டும். தேவ ஆவியானவரே, உம்முடைய பலனை நிரப்பட்டும். சத்திய வசனங்களை ஆளுகை செய்யட்டும். தேவ ஆவியானவருடைய அபிஷேகத்தில் வல்லமை ரிதலரமா ரிதலரபியா ஷதன ரிதலரமா ரிதலரபியாக்களா ரிதலரபியாக்களா ரிதலரமா ரிதலரபியாக்களா ரிதலரமா. தேவ ஆவியானவருடைய பெரும் காற்றின் அபிஷேகத்தில் வல்லமை இயேசுவின் நாமத்தில் சபை முழுவதும் பற்றி பிடிப்பதாக. ரிதலரமா ரிதலரபியாக்களா ரிதலரமா ஷதன ரிதலரபியாக்களா ரிதலரமா ரிதலரபி ரிதலரபியாக்களா ரிதலரபியாக்களா. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே. ஓ தேவ அபிஷேகம் உன்மேல வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவருடைய ஆலயத்துக்கு இடம் கொடுக்கிற பொழுது இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. உடைய அசைவாடுதலுக்காய் நன்றி ஆண்டவரே, உடைய ஆளுகைக்காய் நன்றி ஆண்டவரே, நீர் உணர்த்துவித்துக் கொண்டிருக்கிறதற்காய் மக்கள் நன்றி ஆண்டவரே, தேவ பயத்தினால நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காய் மக்கள் நன்றி ஆண்டவரே. உடைய ஆளுகைக்கு முக்கியமாய், உடைய ஆளுகைக்கு எங்களுக்கு தாவை முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் ஆளுகை செய்யும். நிறைவான ஜெபத்தை நம்முடைய பாஸ்டர் அவர்கள் ஏறெடுப்பார். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தாப்பனே, நல்ல வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உன்னை அதிசயமாய் நடத்தி வந்தோம். தேவனாகிய கர்த்தர் என்று சொன்னது போல எவ்வளவோ பயங்கள் இருந்தது. எப்படியாக இருக்கும் இந்த புயல், எப்படியாக வெள்ளம் வரும். ஆண்டவரே கர்த்தாவே, அநேக இடங்களிலே ஊருக்குள்ளே தண்ணி வந்து விட்டது என்றெல்லாம் கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே கேள்விப்பட்டோம். அப்படியெல்லாம் இல்லாமல் உமது ஜனங்களை எவ்வளவோ அருமையாய் நீ நடத்தினீர், எவ்வளவு அதிசயமாய் நீ நடத்தினீர். எங்களுடைய கர்த்தாவே ஜபங்களெல்லாம் ஆண்டவரே மழையை நிறுத்தி போடும், நாங்கள் ஆலயத்திற்கு போக வேண்டும் என்றே நாங்கள் ஜெபித்தோம் ஐயா. இந்த நல்ல நாளிலும் நல்ல காலநிலையை தந்து தயவுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த ஜனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றும் கர்த்தாவே இந்த இன்னொன் பள்ளத்தாக்குக்காக ஆண்டவரே அதை விரிவாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, வேர்ட் ஆஃப் விஸ்டம் என்று சொல்லப்படுகிறதே, ஞானத்தின் வரம் என்று சொல்லப்படுகிறதே, அப்படியாக கர்த்தாவே உமது அடியானுக்கு அந்த ஞானத்தின் வரத்தை கொடுத்து எங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அது சாவின் பள்ளத்தாக்காய் இருந்தது, அது கர்த்தா ஒரு குப்பைமேடாய் இருந்தது, இன்னும் பல காரியங்கள் அந்த இடத்துல இருந்தது. பிணங்களை கூட புதைக்க முடியாத ஒரு நிலையெல்லாம் இருந்தது. ஆனால் கடைசியிலே கர்த்தாவே, அது கர்த்தாவே ஒரு நல்ல
கத்தாவே சாலை கத்தாவே நல்ல வனமாக மாறி ஆண்டவரே கத்தாவே அதை எவ்வளவு அழகுபடுத்தியிருக்கிறீர். அதுபோல் கத்தாவே அந்த இன்னொரு பள்ளத்தாக்கிலே தான் நாங்கள் இருந்தோம் கத்தாவே. ஆண்டவரே எங்களுடைய எலும்புகள் எல்லாம் நாற்றம் எடுத்தது கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் எத்தனையோ துர்க்கிரியைகள் செய்திருக்கிறோம். ஆனாலும் கூட கத்தாவே உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி ஆண்டவரே கத்தாவே நல்ல பாதையிலே நடக்க எங்களுக்கு கிருபை செய்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரமாணங்கள் எங்களுக்கு கீதங்களாய் இருக்கிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. நாங்கள் பரதேசியாய் தங்கும் வீட்டில் உமது பிரமாணங்கள் எங்களுக்கு கீதங்களாய் இருக்கிறதுன்னு சொல்லுகிறது மாத்திரமல்லாமல் ஆண்டவரே கத்தாவே இந்த வசனங்கள் எங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் நாங்கள் உணர்வடைந்து ஆண்டவரே அந்த 8 காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது நாவடக்கம்தான் மிகவும் முக்கியம் என்று நாங்கள் வாசிக்கிறோம். மெய் வழியை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கத்தாவே. கர்த்தர் உனக்கு எல்லாவற்றிலும் புத்தியை தந்துள்ளுவார் என்று சொன்னது போல நாங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து ஆண்டவரே நாங்கள் கத்தாவே உம்முடைய சாயலிலே உயிர்த்தெழ எங்களுக்கு கிருபை தாரும். சொல்லப்பட்ட வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனங்கள் எங்களுக்கு கத்தாவே ஜீவனுக்கு ஏதுவாய் இருக்கட்டும். அவர் சொன்னது போல கத்தாவே இது அந்த யூடியூப்பில் போடுகிறார்கள், அதை கத்தாவே வாசிக்க எங்களுக்கு கிருபை தாரும், நேரத்தை தாரும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் இன்னும் உம்மிலே வளர கிருபை தாரும். மீண்டுமாய் கத்தாவே உமது அடியானை ஆசீர்வதியும். எங்களுடைய ஊழியக்காரர்கள் யாவரையும் ஆசீர்வதியும். அன்புள்ள ஊழியக்காரர்கள், உண்மையுள்ள ஊழியக்காரர்கள், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுதும் தேவரீர் கத்தாவே அநேக கத்தாவே ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறது இந்த டிசம்பர் மாதத்திலே. எங்களுக்கு மாத்திரமல்ல அநேக சபைகளிலே அநேக ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறது. எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் இருக்கட்டும். உம்முடைய ஜனங்களை ஜெயகரமாய் நடத்தும். மீண்டுமாய் இந்த நல்ல வேலைக்காக நன்றி. உமது ஜனங்களுக்காக நன்றி கத்தாவே. ஆண்டவரே பிரைடனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நாளைக்கு அவனுக்கு பிறந்த நாள். இன்று ஜெயவர்தனுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அவனுக்கும் பிறந்த நாள் சுவாமி. ஆண்டவரே கத்தாவே அது மாத்திரமல்லாமல் எங்களுக்கு கத்தாவே அந்த அரிசி கொடுக்கிறார்கள். வேலுடைய தாயும் தாப்பனாரும் என்னும் ஜான் ஏழுமலை என்னும் கத்தாவே ஸ்தோத்திரம். சிஸ்டர் வளர்மதி சிஸ்டர் கூட கொடுத்துருக்குறாங்க. இன்னும் நிறைய பேர் கொடுக்குறாங்க. அந்த அரிசியினாலே கத்தாவே எத்தனையோ பேருக்கு நாங்கள் கத்தா உணவு கொடுக்கவும் நாங்களும் உணவு அருந்தவும் ஆண்டவரே நீ கிருபை செய்திருக்கிறீர். அவனுடைய கரங்களெல்லாம் நீர் ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகளை கூட கத்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஞானத்தினாலும் ஆண்டவரே கத்தாவே உமக்கு பயப்படும் பயத்தினாலும் பிள்ளைகளை நிரப்பி அருளும் கத்தாவே. மீண்டுமாய் செய்த எல்லா உபகாரங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கத்தாவே அந்த கத்தாவே பிரதர் ஜேக்கப் ராஜுடைய வீட்டிலே ஒரு இழப்பு நேர்ந்திருக்கிறது. அந்த இழப்பெல்லாம் அவற்றையும் கத்தாவே நீர் கத்தாவர்களை அனுசரித்து அவர்கள் காரியங்களில் ஈடுபட கிருபை தாரும். மீண்டும் உமது ஜனங்களுக்காக நன்றி. அவருடைய அன்புக்காக நன்றி. அவளை கொண்டு வந்தமைக்காக நன்றி. இப்பொழுதும் சமாதானத்தோடு எங்களை அனுப்பும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவருடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். ஒரு வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.